ஏப்பா விடுப்பா, ஏப்பா உன்னை அடிக்கிற? என்னப்பா அது? ஏப்பா அடிக்கிறியா? பேசுறாம இரு. பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசுன குடல் உருவிடுவேன். ஏப்பா நீ தானப்பா சொன்ன இது உன் பொண்டாட்டி, இது அருண், இது நீ அசிங்கப்பட்டவன். அது வேற. என் பொண்டாட்டி தங்கம் தெரியுமா? இந்த கண்ணகி கதையெல்லாம் கேட்டிருக்கிறியா? அதுக்கு மேலடா நெருப்பு. அவங்கள பத்தி தப்பா பேசுன உன்னை சாவிச்சிடும். சண்டை போடாதீங்கப்பா, வேண்டாமா? சிஸ்டர் சிஸ்டர் நீங்க வராதீங்க, நான் உள்ள பேசி கூட்டு வந்தேன், நீங்க வராதீங்க. இல்லண்ணா, அவர் இல்லாம நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். சிஸ்டர் என்னடா லேடிஸ்ல வராங்க? பொண்ணு ஒயின் ஷாப்புக்கு வந்திருக்கு. பாரு லேடிஸ்ல பாருங்கறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையா? என்னாச்சுன்னு தெரியல. டேய் என்னவா இருக்கு? எதுக்குடா கூட நான் கூடுடா. மாமா, என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். நீங்க இல்லாம அது நடக்க கூடாது மாமா. அவன் எனக்கு நடத்திட்டீங்களே. அன்னைக்கு தெரியல மாமா முக்கியம்னு. என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது தப்புதான் மாமா. ஐயோ நீ ஏமா மன்னிப்பு கேட்குற? நீ என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணதெல்லாம் நான் தான். இது நம்ம குடும்பம், நம்ம சீதா, நம்ம சொன்னா கேட்கணும், கேனா போய் மாதிரி நினைச்சேன் பாத்தியா? ஏன் தப்பு தான். நீ வேணா நான் மன்னிச்சிருமா. என்ன மாமா இது? மாமா மாமா ப்ளீஸ் மாமா. ஏவா பொண்ணு கல்யாண காலத்துல இருக்குது, வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்குத. நீதான் மாப்பிள்ளையா? தாலி கட்டாம குடிக்க வேண்டிய. டேய் யோ ஏன் இருக்கிற பிரச்சனை நீ வேற உட்கார்ந்து குடியா பேசாம. முத்து ஏன்டா இப்படி பண்ற? நான் எதுவும் பண்ணலடா. பாவம் கல்யாண மாப்பிள்ள வெயிட் பண்ணுவாரு. கூட்டு போ. டேய் இப்ப ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ பேசாத. எதுக்கு இங்க வந்த? உங்களை கூட்டிட்டு போகதான். வாங்க போலாம். நான் எதுக்கு வரணும்? முதல்ல கல்யாணம் நடத்தி வச்சப்ப என்ன கூப்பிட்டியா? நீயா கூட்டு போய் தானே பண்ணி வச்ச. அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நீ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சல. செல்வம், முருகனுக்கு ஒரு வேலையை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போனேன்டா. அன்னைக்கு தாண்டா இவ்வளோ அங்கே இருந்தா. அந்த அருணும் அங்கே இருந்தான். ஆனால் எனக்கு எதுவுமே தோணாம போச்சு. ஏன்னா என் பொண்டாட்டி என்னை ஏமாற்ற மாட்டான்னு நினச்சேன். தரமான சம்பவமா பண்ணிட்டமா நீ. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, எங்க கூட வாங்க. நீங்க வராம இவ கல்யாணம் நடக்காது. அதான் ஆயிடுச்சு. இது சும்மா ஊருக்காக பண்றது தானே. நான் எதுக்குங்க? போங்க. ப்ளீஸ் மாமா வாங்க மாமா. நான் எங்கேயும் வரமாட்டேன். வரமாட்டீங்கல்ல? மாட்டேன். பாரியா இங்கேயே டேரா போடுதுங்க. சிஸ்டர் என்னம்மா நீங்க இங்க ஏமா? என்ன இவர் வர்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்க நகர மாட்டோம். டேய் சிஸ்டர் பார்ல எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க, சொன்னா கேளுங்கம்மா. பார்க்கட்டும், நாங்க போக மாட்டோம். மாமா நீங்க வராம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். போராட்டம் பண்ணுங்க. ஆனா நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன்.
என்னம்மா நீங்க முகூர்த்த நேரத்துல சீதாவை இப்படி மனக்கோலத்தோட அனுப்பியிருக்கீங்க? ஏங்க உங்க வீட்ல எல்லாருமே இப்படிதான் இருப்பீங்களா? ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு பெருசுபடுத்துறீங்க. எதுப்பா சின்ன விஷயம்? என் பொண்ணை எனக்கு தெரியாம நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இது சின்ன விஷயமா? இது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? சீதா மேலயும் தப்பு இருக்கு. நான் அவளுக்காக பேசவும் முடியாது. நீங்க உங்க அம்மா கிட்டயாவது சொல்லிருக்கணுமா வேண்டாமா? பெத்தவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இளக்காரமா போயிடுச்சா? ஆண்டி, எனக்குன்னு இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். ஆனா அவங்க கிட்ட கூட சொல்லாம சீதாவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கேன்னா நான் அவளை அந்த அளவுக்கு விரும்புறேன். எனக்கு அவ கிடைக்காம போயிடுவாளுங்கிற பயத்தால தான் நான் இந்த முடிவெடுத்தேன். ஆனா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு நான் ஒன்னும் ஏமாத்தலையே. ஊரறிய தானே கல்யாணம் பண்றேன். அட்லீஸ்ட் மாமா மேரேஜுக்கு ஒத்துக்கிட்ட சமயத்துல சொல்லியிருந்தா கூட மாமாவை சமாதானப்படுத்தி இருக்கலாம். சத்யா, இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு பேசுறதுக்குலாம் இப்ப டைம் இல்ல. சீதா இப்ப எங்க இருக்கா? அவளை உடனே வர சொல்லு. கால் பண்ண எடுக்கல, அக்காக்கும் பண்ண எடுக்கல. முதல்ல அவ எதுக்கு இங்க இருந்து வெளியே போனா? சீதாவுக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. இப்பவே நான் அவளுக்கு ஹஸ்பண்ட் ஆயிட்டேன். என்கிட்ட சொல்லாம எப்படி போனா? ஏன் தம்பி, இன்னும் ஊரறிய உங்களுக்கு கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள சீதா சொல்லாம போயிட்டான்னு இவ்ளோ கோவப்படுறீங்களே? என் மாப்பிள்ள கூட மீனாவுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவருக்கு தெரியாம அவ இப்படி பண்ணது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அத கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்களா? அது அவங்க பர்சனல் ஆண்டி. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இப்ப என்ன சொல்லட்டும்? சீதா வர சொல்லுங்க. அவ வர்றது முக்கியம் இல்ல, எனக்கு எங்க மாப்பிள்ள வரணும். அவர் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. முத்து, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கடா. டேய் 3 கிளாஸ் அடிச்சிட்டு இருக்கடா. ஆபாயில் வந்துருச்சா? டேய் அவங்க முகத்தை கொஞ்சம் பாடுறா. டேய் முதல்ல இவங்களை எங்க கூட்டு போடா. என்னடா அப்பா இல்ல கல்யாண பொண்ணா இப்படி உட்கார வச்சிருக்கிற சரியில்லைம்மா. வாமா நம்ம போலாமா? இவர் வராம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம்னு. நானே சீதாக்கு ஃபோன் பண்றேன். அருண் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு வாங்க. அவன் ஃபோன் பண்ணா எனக்கு என்ன? அவன் தான் கல்யாண மாப்பிள்ள, பொண்ணு எங்கன்னு தேடுறான். நீ கூட்டிட்டு கிளம்பு. நான் எதுக்கு எங்க வரணும்? ஓ ப்ளீஸ் மாமா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வாங்க மாமா. ஐயோ, நீ ஏமா கெஞ்சுடா? நான் சாதாரண டிரைவர். நீ போலீஸ் கல்யாணம் பண்ணிக்க போற. ஏற்கனவே பண்ணிட்ட. உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது. நீ என்ன வேணாலும் பண்ணலாம். போய் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோ. போ. அதுக்கான காரணத்தை நான் சொல்லிட்டேன். அங்க எல்லாரும் சீதாவை தேடுவாங்க. இந்த கல்யாணம் இப்ப நின்னுட்டா அங்க எல்லாருக்கும் அசிங்கமாயிடுங்க. மற்றவங்க அசிங்கப்படுவாங்க, நீ கவலைப்படுற. நான் அசிங்கப்படுவேன் நீ யோசிக்கவே இல்லையே. புருஷனை மீறி இப்படி பண்ணிட்டு நாங்கள் இருக்கிற எல்லாரும் பேசுனாங்கல்ல, நீ யோசிக்கலையே.